Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 5. நான் சீனு. இந்த கிளாஸில் பார்த்தோன்னா ஒரு டைரக்டரி எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கிராஃபிக்கல் யூசேஜ், அதாவது இப்போ இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை டபுள் கிளிக் கொடுத்தா அது இப்போ உள்ளார போயிட்டு என்ன ஃபைல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் அப்போது இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் கமாண்ட் தான் கொடுத்தாக்கணும். இப்போ அந்த கமாண்ட் அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்றதை பார்ப்போம். நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே இப்போ எஃப் டிரைவில் இருக்கிற டைரக்டரிலாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். இப்போது இந்த சீனு அப்படின்றது இந்த டைரக்டரிக்குள்ளார எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் இருக்குது, அதாவது சிடி அப்படின்ட்டு. சிடி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டைரக்டரி நேம் சீனு அப்படின்ட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது எஃப் டைரக்டரியில் சீனு அப்படின்ற இதுக்குள்ளார போயிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் காட்டுச்சுன்னா அந்த டைரக்டரிக்குள்ளார இருக்குது. இப்போ நம்ம எந்த டைரக்டரிக்குள்ளார இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது எஃப் டிரைவ்க்குள்ளார சீனு அப்படின்ற டைரக்டரிக்குள்ளார இருக்கும். இல்லை எனக்கு இந்த டைரக்டரியில் இப்போ இந்த டைரக்டரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஐஆர், அதாவது டைரக்டரி அப்படின்றத கிளிக் கொடுத்தோம்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் இருக்குது, அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, அதோடைய எக்ஸ்டென்ஷன் நேம் என்ன கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்குது. இல்லை இப்போ நான் இந்த சீனுன்ற ஃபோல்டருக்கு போவேன்னா இந்த ஸ்மார்ட் அப்படின்ற ஃபோல்டருக்கு போகணும், வேறு ஃபோல்டருக்கு போகணும். அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அதாவது புதுசாக எந்த கமாண்ட் இல்லை, அதே சிடின்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் டாட் வைக்கணும். அதாவது சிங்கிள் டாட் வச்சிங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதே சீனு அப்படின்றதுல இருக்கும். நீங்கள் சீனு டபுள் டாட் வச்சிங்கன்னா அதுக்கு முன்னால் நம்ம எந்த டைரக்டரியில் இருந்தோமோ அந்த டைரக்டரிக்கு போயிடும். நம்ம பார்த்தோம்னா டிரைவில் தான் இருந்தோம், அதாவது சீனுலேருந்து அதுக்கு ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அதுக்கு போயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ நான் மறுபடியும் டைரக்டரி கொடுத்தேன்னா தெரியும், அதாவது எஃப் டிரைவில் டைரக்டரி எஃப் அதாவது எஃப் டிரைவில் இருக்கிற டைரக்டரியெல்லாம் நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு மறுபடியும் வெளியே வரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். இது நீங்கள் பார்த்தோன்னா ரெண்டே கமாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது சிடி டபுள் டாட் அப்புறம் சிடி அப்படின்றது. என்னடா ஒரு ட்விட்டருக்கு ஒரே கமாண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ட்விட்டர்லையும் பார்த்தோன்னா நான் ஒரு கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். புதுசாக சொல்லக்கூடிய கமாண்ட் பார்த்தோன்னா ஒன்று தான் இருக்கும். நான் அதுக்கு முன்னால் பழைய கமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் இதே ஒவ்வொரு ட்விட்டரில் ஒவ்வொரு கமாண்ட் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ட்விட்டோரியலில் பார்த்தோன்னே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ட்விட்டோரியலில் ஒவ்வொரு கமாண்டுன்றதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ட்விட்டோரியல் சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்களும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த ட்விட்டோரியல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அது சீக்கிரம் போட முடியாது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு ட்விட்டோர் முடியும் போதும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வர கிளாஸ்லேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்